எப்படி உருவாச்சு? நான் எப்படி சொல்லுவேன், நான் சொல்றதை விட நம்ம டேரக்டர் பெஸ்ட்டாக சொன்னாலும் நல்லா சார் நீங்கள் சொல்லுங்கள். இந்த படத்தில் ஹீரோ சார் நல்லா நடிச்சிருக்காரு. போயிட்டுறாங்க டேரக்டர் இல்லைன்னா நடிச்சுக்கே முடியாது இல்லை சார். இல்லை ஹீரோ சார் நல்லா பண்ணிருக்காரு. ஒரு இயர்ஸ் அப்படிலாம் கிடையாது. இது ஒரு கூட்டு எங்கனாலும் எங்களால் பண்ண முடிஞ்சு இந்த இடத்துல இப்போ கேமரா எடிட்டர் இல்லைன்னா இவர் இல்லைன்னா மியூசிக்கல் இல்லைன்னா ஸ்டன் மட்டும் தான் பண்ணி முடியுது. அது போக நிறைய அடிலாம் வாங்கியிருக்காங்க டேரக்டர். ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு வில்லனாக வருவாங்க. அது போக அவங்களும் இன்னொரு அவங்க வரல. இப்போ அவங்க வேற ஒரு ஷூட்டிங் போயிருக்காங்க. நேமாக அவங்க இப்போ நைட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துருந்தாங்க. நாளைக்கு எங்களுக்கு இன்னொரு படம் ஷூட்டிங் வருது சார். நல்ல லொக்கேஷன்ஸ்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கோவா அது சொல்லணும். அந்த கோவாவில் வந்து நான்கடல் மாதிரி வேறு ஒரு ரீமேக் பண்ணுறாச்சு. அது கொஞ்சம் சென்சரில் கட் பண்ணிட்டாங்க தமிழக அரசாங்கம். ஆனால் அதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களே நான்கடல் மாதிரி இல்லை மீட்டிங்லாம் அது வேறு ஹீரோயின் தமிழா பண்ணியிருக்காங்க. அவங்க தமிழா மட்டும் இல்லை, ஒரு 4-5 ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அதுக்கெலாம் என்ன 4-5 ஹீரோயின் நடிக்க வச்ச டேரக்டருக்கும் எடிட்டர் கேமராவுக்கும் ரொம்ப நன்றி கொடுக்குறேன். தேங்க்ஸ் டு பண்ணி சார். உண்மையே பாராட்டும் சார். நீங்கள் வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ரத்தம் அப்படிலாம் இல்லை, ரத்தம்லாம் கிடையாது. அது வெறும் சாயத்தை போட்டு இதில் நிறைய சார் உண்மையை பண்ணியிருக்காரு. அடிக்கிறத மட்டும் முதல்ல நேரத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் அடி கொடுத்துச்சு. பழத்தை காயம் அடி கொடுத்துச்சு. உடனே ஆம்பிள்ஸ் கொடுத்துருவோம். ப்ரொடியூசர் அண்ட் கோ ஆர்டிஸ்ட் ரயான் அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கும் அது உங்களே பாருங்க. ரயான் வந்து அரை மணி நேரமா மூச்சு அடைக்கணும். அவங்க மூச்சு அடைச்சு கொஞ்ச நேரம் இதாகிட்டாங்க. வயிறு வலி வந்துட்டு அவங்களுக்கு.